இந்த பையன் ஒரு தவளைய பிடிச்சு அது உடம்போட சேர்த்து ஒரு கல்ல கட்டி விட்டுட்டு அது நகர முடியாம கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா ஒரு பாம்ப பிடிச்சு அதோட தலையிலும் ஒரு கல்ல கட்டி விட அதனாலயும் அங்கிருந்து நகர முடியல. அதோட நிக்காம தண்ணியில இருக்கிற ஒரு மீனை பிடிச்சு அது மேலயும் ஒரு கல்ல கட்டி விட பாவம் அதனால நீந்தி போக கூட முடியாம கஷ்டப்படுது. ஆனா இதை பார்த்த இந்த பையன் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவ பண்றது எல்லாத்தையுமே இவனோட மாஸ்டரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. இப்ப நைட் இந்த பையன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அதே போல ஒரு கல்ல எடுத்துட்டு வந்து இவனோட முதுகுல கட்டி விட்டுறாரு. மறுநாள் கண் முழிச்சதுமே இந்த பையன் அவனோட மாஸ்டர் கிட்ட வந்து எதுக்காக மாஸ்டர் என்னோட முதுகுல கல்ல கட்டி விட்டுருக்கீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு அந்த மாஸ்டரும் நீயும் அதே போல தானே அந்த சின்ன சின்ன விலங்குகள் மேல கல்ல கட்டி விட்ட, அப்போ அதுகளுக்கும் இதே போல தானே கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒருவேளை அதுல ஒண்ணு இறந்துட்டா கூட உன்னோட வாழ்நாள் முழுக்கவே நீ இந்த கல்லோட தான் இருக்கணும்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே இவனும் அந்த கல்லோடயே போய் அந்த விலங்குகள் எல்லாம் உயிரோட இருக்கான்னு பார்க்க போறான். பார்த்தா அந்த தவளை இன்னுமே உயிரோட தான் இருக்கு. அதனால இவனும் வேகமா போய் அது மேல கட்டியிருந்த அந்த கல்ல கலட்டி விட அதுவும் சந்தோஷமா அங்கிருந்து தாவி தாவி போயிடுது. அடுத்ததா அந்த மீனை போய் பார்த்தா அது நீந்த முடியாம அங்கேயே இறந்திருக்கும். சரி பாம்பாவது உயிரோட இருக்கான்னு பார்த்தா அதுவுமே இறந்திருக்கும். இதை பார்த்ததுமே இந்த பையனும் அவ பண்ண தப்ப நினைச்சு பயங்கரமா அழுகுறான்.